இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களுடன் உங்கள் சகோதரன் மார்க். இன்று நாம் பார்க்க போகும் வேத பகுதி தேவன் உண்மையாகவே மிகவும் ஆழமான ஒரு வேத பகுதியை கொடுத்திருக்கிறார். அது என்னவென்று பார்த்தால், யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அதன் முடிவாக ஒன்றை உச்சரிப்பார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இந்த வசனத்திலே இன்று நாம் தியானத்தில் எடுத்துக்கொள்ள போவது ஒரே ஒரு வார்த்தை தான், அது முடிந்தது. இயேசு கிறிஸ்துவானவர் முடிந்தது என்று எதை பற்றி கூறினார்? எதை முடிந்தது என்று கூறினார் அல்லவா? நாம் இதை வாசிக்கும் பொழுது என்னவென்று எடுத்துக்கொள்வோம், அல்லது நிறைய பாஸ்டர்கள் அல்லது மூப்பர்கள் அவர்கள் உபதேசத்திலே நாம் வழக்கமாக கேட்டுக்கொண்டிருப்போம், எல்லாமே முடிந்தது, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்றுதான் எடுத்துக்கொள்வோம். இது அப்படியாக அல்ல. என்னவென்று நாம் பார்ப்போம். இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அறையப்பட்ட பின்பு அங்கே இருபுறமும், வலதுபுறமும் இடதுபுறமும் இரு திருடர்களையும் சிலுவையிலே அறைகிறார்கள். வேறு சிலுவை, இந்த பக்கம் ஒரு சிலுவை, இந்த பக்கம் ஒரு சிலுவை. சிலுவையிலே அறைகிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தால், அந்த ஒரு பகுதியை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு தியானித்தால், இடது பக்கம் இருக்கும் திருடன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து எள்ளி நகையாடி, நீர் உண்மையாகவே கிறிஸ்துவாக இருந்தால் உம்மை நீ ரட்சித்துக் கொண்டு எங்களையும் காப்பாற்றுவாயாக என்று அங்கே ஏளனமாக பேசுகின்றான். அப்பொழுது வலதுபுறமாக இருக்கும் திருடன் அவனை கண்டித்து, அந்த இடதுபுறமாக இருந்த திருடனை, இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஏளனமாக பேசிய திருடனை கண்டித்து, நீ அப்படி பேசலாகாது, இது மிகவும் தப்பான காரியம், அப்படி பேசக்கூடாது, நாம் தவறு செய்தோம் என்று நமக்கு தெரியும், நாம் தண்டனை அனுபவிப்பது நியாயம், ஆனால் அவரை பார், அவர் என்ன தவறு செய்தார் என்று இந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், அவர் தவறு செய்யவில்லை என்று அந்த திருடனை பார்த்து கண்டித்து விட்டு இயேசு கிறிஸ்துவானவரை பார்த்து இப்படியாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், அந்த வலதுபுறமாக இருந்த திருடன் இப்படி சொல்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் மகிமையில் வரும்போது என்னை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான், முடிந்தது அன்று. அப்பொழுது உடனே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லிய அந்த 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 வசனம்தான் இப்பொழுது நாம் பார்த்தது. இன்று நீ என்னுடன் பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். இன்று நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். இப்பொழுது நாம் இதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் இதை தியானிப்போம். இந்த தியானத்திலே உங்களுக்கு நீங்கள் இதுவரை கேட்டிராத சில முக்கியமான வேத பகுதி என்று அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மைகளை நீங்கள் கேட்டறியலாம். என்னவென்று பார்ப்போம். இப்பொழுது நமக்கு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று இரண்டு இருக்கிறது என்று தெரியும். நாம் இரண்டிலும் இருக்கின்றோம் என்பதும் தெரியும். புதிய ஏற்பாடு எப்பொழுது ஆரம்பமானது என்று ஒரு கேள்வியை கேட்டால் உங்கள் பதில் என்ன? நீங்கள் உங்கள் பதிலை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் பேசுவதையும் கேளுங்கள். புதிய ஏற்பாடு என்பது எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறபடி அது மலாக்கி அந்த நிருபத்திற்கு அப்புறம் 400 வருடங்கள் தேவனாகிய கர்த்தர் மிகவும் அமைதியாக இருந்தார். எந்த ஒரு விஷயமும் அங்கே நடைபெறவில்லை என்பது பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் எங்கே தோன்றுகிறார் என்றால், மத்தேயு என்ற நிருபத்தின் சுவிசேஷத்திலிருந்து அவர் தோன்றுகிறார். இங்கே புதிய ஏற்பாடு அங்கே துவங்கியது என்று பேசிக்கொள்வார்கள். இது சரியான பேச்சல்ல, இது சரியான கருத்தும் அல்ல, சரியான விஷயமும் கூட அல்ல. இந்த புதிய நிபந்தனை எப்பொழுது துவங்கியது என்று பார்த்தால், இயேசு கிறிஸ்துவானவர்
அவருடைய சிலுவை மரணம், அவரை சமாதி செய்தல், அதன் பின்பு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே, அந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்னாலே தான் அது நடந்தது. உயிர்த்தெழுதல் முடிந்தவுடன் நடந்ததுதான். ஏனென்றால் அந்த உயிர்த்தெழுதலிலே தான் இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர் ஆண்டவர் இவர் நம்முடன் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார். இது மிகவும் முக்கியமான விஷயம், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த 2 திருடர்கள், இடதுபுறமும் வலதுபுறமும் 2 திருடர்கள் இருந்தார்கள். நன்றாக கவனித்து பார்த்தால் இங்கே இந்த திருடர்கள் அன்று இயேசு கிறிஸ்துவுடைய அவர்களும் இறக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் இறந்தால் இவர்களுடைய ஆத்மா, இவருடைய உடல் இங்கே இந்த உலகத்திலேயே இருந்து விடுகிறது. அது பின்னால் புதைக்கப்படும். ஆனால் இவர்களுடைய ஆத்மா எங்கே செல்கிறது? இவர்களுடைய ஆத்மா எங்கே செல்கிறது? எங்கே செல்கிறது என்றால், இங்கே நாம் சற்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் புரட்டி பார்த்தால், பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான். ஒருவன் தேவனாகிய கர்த்தரை அறியாமல் இருந்தால், இதுவரைக்கும் தேவனை அறியவில்லை, தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இது அவன் எங்கே செல்வான் என்பது ஒன்று. தேவனை அறிந்திருந்தால் அவன் எங்கே செல்வான் என்பது நமக்கு இங்கே தெளிவாக புலப்பட வேண்டும். அதற்கு முன்பாக இந்த 2 திருடர்கள் அவர்கள் இறந்த அந்த காலகட்டத்திலே, இறந்து போனதற்கு அப்புறம் அவர்கள் போவது பழைய ஏற்பாட்டின்படி அவர்கள் ஆத்மா எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே செல்லுமா, அல்லது புதிய ஏற்பாட்டின் படி அவர்கள் ஆத்மா எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே செல்லுமா? இது ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு உங்கள் பதிலை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது பதில் என்னவென்றால், பரிசுத்த வேதாகமம் கொடுக்கும் பதில் என்னவென்றால், அவர்கள் புதிய ஏற்பாட்டின்படி இன்று நமது தந்தையாகிய தேவன் எங்கே இருக்கிறாரோ அந்த பரலோகத்தில், அந்த சொர்க்கலோகத்திற்கு போக மாட்டார்கள். அந்த ஹெவன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்திற்கு போக மாட்டார்கள். அவர்கள் எங்கே போவார்கள் என்றால், அவர்கள் இன்னும் பழைய ஏற்பாட்டின் கீழேயே அந்த காலகட்டத்திலே இறக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இறந்து 3ஆம் நாள் தான் புதிய ஏற்பாடே ஆரம்பமாகிறது. அவர்கள் இறந்து 3ஆம் நாள் தான் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுகிறார். அவர் உயிர்த்தெழுந்ததற்கு அப்புறம் அந்த அடிப்படையிலே தான் புதிய ஏற்பாட்டை அவர் நம்மோடு துவக்குகிறார். இப்பொழுது இறந்த இந்த 2 திருடர்களும், இடதுபுறமாக இருந்த திருடன் அவன் இந்த உலகத்திலே அவனுடைய உடல் புதைக்கப்படுகிறது, சமாதி செய்யப்படுகிறது. அவனுடைய ஆத்மா பாதாளத்திலே இருக்கின்ற தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு நரகத்திற்கு, பாதாளத்திலே இருக்கின்ற நரகத்திற்கு. இங்கே பாதாளம் என்பது 3 விதமாக இருக்கிறது. ஒரே இடம், ஆனால் 3 விதமாக இருக்கிறது. வலதுபுறமாக இந்த பக்கம், வலது பக்கமாக தற்காலிகமாக தேவனால் அமைக்கப்பட்ட நரகம் இங்கே இருக்கிறது. இதற்கு மத்தியிலே மிகவும் நீண்ட பெரிய இடைவெளியான அகாதம் இருக்கிறது. அதாவது வெளி என்று சொல்வார்கள், அகாதம். அது ஒரு இருட்டு பகுதியாக அது கீழே சென்று கொண்டே இருக்கும், அதற்கு முடிவே இருக்காது. அதன் வலது பக்கமாக ஆபிரகாமின் மடி இருக்கிறது, ஆபிரகாமின் மடி இருக்கிறது. ஆக இடதுபுறம் தற்காலிகமாக தேவனால் அமைக்கப்பட்ட நரகம் இருக்கிறது. அதற்கு அப்புறம் அகாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இந்த பக்கம் வலது பக்கம் ஆபிரகாமின் மடி, ஆபிரகாமின் மடி இருக்கிறது. இப்பொழுது இந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இந்த நரகத்திலிருந்து இந்த அகாதத்தை தாண்டி யாருமே ஆபிரகாமின் மடிக்கு வர முடியாது. அவ்வாறாகவே ஆபிரகாமின் மடியிலிருந்து யாருமே இந்த அகாதத்தை தாண்டி இந்த பக்கம் தற்காலிகமான நரகத்திற்கும் வர முடியாது. இது இங்கிருந்து அங்கே நடக்கிறது, என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். அங்கிருந்து இங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். இதை நாம் லூக்கா சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரத்திலே நாம் தெளிவாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த ஆண்டவரை அறியாத இந்த இடதுபுறமாக இருந்த திருடன் இறந்ததுக்கு அப்புறம் உடல் இங்கே சமாதியாக்கப்படுகிறது. அவனுடைய ஆத்மா எங்கே செல்கிறது? இந்த பாதாளத்திலே தற்காலிகமாக வைக்கப்பட்ட இருக்கப்படுகின்ற இந்த நரகத்திற்கு செல்கின்றது.
அதே போல தேவனை அறிந்த வலதுபுறமாக இருந்த இந்த திருடன் அவனுடைய உடல் இங்கே இந்த உலகத்திலே சமாதி செய்யப்படுகிறது. அவனுடைய ஆத்மா பாதாளத்திலே இருக்கின்ற ஆபிரகாமின் மடிக்கு செல்கின்றது. நன்றாக யோசித்து பாருங்கள். அப்படி என்றால் இங்கே இன்னொரு கேள்வி வரும். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டின்படி, பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமின் மடி எங்கே இருந்தது என்றால், ஆபிரகாம் போசம் அது பாதாளத்திலே தான் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சிலுவை மரணம், சமாதி செய்யப்படுதல், 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல், இந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுகும் போது அந்த புதிய ஏற்பாட்டை அவர் நம்முடன் செய்து விட்டதுக்கு அப்புறம் இந்த 3 நாள் எங்கே இருந்தார் என்பது மிகவும் கேள்விக்குறி. இந்த 3 நாள் அவர் என்ன செய்தார்? அவருடைய ஆத்மா எங்கே இருந்தது என்றால், அவருடைய ஆத்மா பாதாளத்திற்கு சென்றது. பாதாளத்திற்கு செல்வதற்கு முன் இங்கே இந்த வலதுபுறமாக இருந்த திருடனை பார்த்து அவர் சொன்னது, இன்று நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார் அல்லவா? இந்த வலதுபுறமாக இருந்த திருடன் அவர் ஆபிரகாம் மடிக்கு செல்லும் போது இயேசு கிறிஸ்துவின் ஆத்மா எங்கே சென்றது? பாதாளத்திற்கு சென்று இந்த படைப்பில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும், இந்த படைப்பிற்கும் அவர் அங்கே அந்த இந்த படைப்பில் எல்லா மனிதர்களும் செய்த பாவங்களுக்கு விலை செலுத்துவதற்காக இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். அந்த விலையை அவர் எங்கே கொடுக்கிறார்? நரகத்திற்கு போய் 3 நாள் இருந்த அந்த விலையை அவர் செலுத்திவிட்டார். செலுத்திவிட்டதற்கு அப்புறம் மேலே இருந்து தகப்பன் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார், இங்கே நரகத்தில் யார் இருப்பார்கள்? தேவனை அறியாதவர்கள், தவறு செய்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் இங்கே தேவனை அறிந்தவர், தேவ குணங்களை கொண்டிருப்பவர், தேவ குண நலன்களை கொண்டிருப்பவர் இயேசு கிறிஸ்துவானவர் படைப்பில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும், படைப்பிற்காகவும் அவர் தன் உயிரை அந்த சிலுவையிலே மரித்துவிட்டு இவர் அங்கே இருப்பது என்ன என்பதை பார்த்து தேவனாகிய கர்த்தர் அவரை 3ஆம் நாள் உயிர்த்தெழ வைக்கிறார். அதுதான் புதிய ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டின்படி இவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவதற்கு அந்த ஒரு நொடிக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர் பாதாளத்திலிருந்து அப்பொழுது ஆபிரகாம் மடியை அங்கிருந்து சிறையாக பிடித்துக் கொண்டு தகப்பன் இருக்கும் இடத்தில் அந்த பரதேசு என்பதை இன்று அங்கே வைத்திருக்கிறார். எப்பொழுது? 3ஆம் நாள் உயிர் தெழுகும் போது அவர் அந்த பரதேசு ஆபிரகாம் மடி எங்கே இருந்ததோ பாதாளத்தில், அங்கிருந்து அவரை அந்த ஆபிரகாம் மடியை சிறையாக எடுத்துக்கொண்டு போய் தகப்பனிடத்திலே அங்கே தகப்பனிடம் இருக்கும் அந்த பிரதேசத்திலே வைத்தார். இப்படியாக பழைய ஏற்பாட்டிலே பாதாளத்தில் இருந்த ஆபிரகாம் மடி புதிய ஏற்பாடு ஆரம்பித்தவுடன் அது எங்கே சென்று விட்டது? இயேசு கிறிஸ்துவனை எங்கே எடுத்துக்கொண்டு போனார்? தகப்பன் இருக்கும் இடத்திற்கு, தேவனாகிய கர்த்தர் இருக்கும் இடத்திற்கு அங்கே கொண்டு போகப்பட்டது. இப்பொழுது நமது பாவங்களை எல்லாம் அதற்கு விலை செலுத்துவதற்காக இயேசு கிறிஸ்துவனை எங்கே சென்றார்? பாதாளத்தில் சென்றார். இப்பொழுது உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம். ஒன்றன் பின் ஒன்றாக நாம் தீர்க்கலாம். இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் கடவுளா, ஆண்டவரா, தெய்வமா என்ற கேள்விக்கு உங்கள் பதில் என்னவாக இருக்கும்? உங்கள் பதிலை நீங்க தயார் செய்து கொள்ளுங்கள். இங்கே நாம் என்ன கூறப்போகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பரவுலகத்தை விட்டு, அங்கே தேவனுடைய தகப்பனை விட்டு அவர் அங்கிருந்து வெளியேறும் போது அவர் மனிதனாகத்தான் வெளியே வந்தார். ஏனென்றால் இது பிலிப்பியர் நிருபத்திலே நமக்கு 2ஆம் அதிகாரம் 6-7 இந்த வசனங்களிலே தெளிவாக இருக்கும். அவர் எல்லாவற்றையும் துறந்துதான் வந்தார். ஆனால் தேவனின் குணநலன்களை அவர் துறக்கவில்லை. அவர் தேவன், அவர் ஆண்டவர், அவர் கடவுள், அவர் தேவனாகிய கர்த்தர். அந்த குணநலன்களை அவர் துறக்கவில்லை. அந்த குணநலன்களோடு தான் வந்தார். இங்கு வந்ததற்கு அப்புறம் அவர் பாப்திஸ்மம் வாங்குகிறார். பாப்திஸ்மம் வாங்கிய அந்த நொடியிலிருந்தே நமக்கு பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் அங்கே குடியிருந்தார், அவரிடத்திலே குடியிருந்தார் என்பது. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் செய்த எல்லா காரியங்களும் தேவனின் குணநலன்கள், பரிசுத்த ஆவியின் உதவி, இவற்றை வைத்துதான் எல்லாவற்றையுமே அவர் செய்து கொண்டிருந்தார். சோ இங்கே நாம் என்ன தியானிக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் கடவுள், ஆண்டவர், தேவனாகிய கர்த்தரே என்று. ஏனென்றால் அவர் எங்கும் இருப்பவர், ஆம்னி பிரசன்ஸ், எங்கும் இருப்பவர். எங்கும் இருப்பவர் என்றால் நமக்கு 3 காலங்கள் உண்டு.
இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலங்களிலும் அவர் ஒரு இடத்தில் இருந்தார் என்றால் 3 காலங்களிலும் இருப்பார், ஒரே நேரத்தில் இருப்பார். அதுதான் எங்கும் நிறைந்தவர். இந்த எங்கும் நிறைந்தவர் மற்றும் ஒரு கேள்வியோடு உங்களை என்னவென்று பார்த்தால், எங்கும் நிறைந்தவர் என்றால் அவர் நரகத்தில் இருப்பாரா? உங்கள் பதிலை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கே நரகத்தில் இருப்பாரா? ஆண்டவர் நரகத்தில் இருப்பார் என்றால் இருப்பார், இருக்கிறார். ஏனென்றால் ஒருவேளை அவர் நரகத்தில் இருக்க முடியாது என்று சொன்னால் அவர் எல்லா இடத்திலும் இருப்பவர் என்று, அவரை ஆம்னி பிரசன்ட் என்று நாம் சொல்லவே முடியாது. அவர் நரகத்திலும் இருப்பார், அந்த நரகத்திலும் அவர் இருப்பார். ஏனென்றால் ஒருவேளை நரகத்தில் அவர் இருக்க முடியாது என்று நாம் இங்கே முடிவெடுத்தோமானால் அவர் சர்வ வல்லமை படைத்த ஆண்டவராக இருக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய சர்வ வல்லமை அங்கேயும் உண்டு. ஆம்னி பொட்டன்ட் என்னவென்று சொல்கிறோம்? ஆம்னி பொட்டன்ட், சர்வ வல்லமை அங்கேயும் உண்டு. இது நாம் மிகவும் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். இதை நாம் பார்த்தால் கீர்த்தனைகள், சங்கீதம் 139வது அதிகாரத்தில் 7-8 வசனங்கள் இவ்வாறாக இருக்கும். தாவீது இப்படியாக எழுதியிருப்பார்: நான் பரலோகத்தில் சென்றால் அங்கும் நீ இருக்கின்றாய், நான் நரகத்தில் என்னுடைய படுக்கையை வைத்துக் கொண்டால் நீ அங்கேயும் இருக்கின்றாய், எங்கே செல்வது, எங்கிருந்தாலும் நீ இருக்கிறாய் என்று தாவீது அங்கே எழுதியிருப்பார். இப்பொழுது நாம் மீண்டும் இன்னொரு 2 வசனங்களை பார்ப்போம். தேவன் நரகத்தில் இருப்பாரா, அவருடைய சந்நிதி அங்கே இருக்கிறதா என்பதை பார்த்தால், இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ. உங்களுக்கு இந்த நாம் என்ன வாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது புரிய வேண்டும் என்றால், இங்கே சாத்தானின் முத்திரை என்பது சாத்தானால் ஏவப்பட்ட இந்த அந்திய கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட், இந்த முத்திரையை யாராவது நெற்றியிலாவது அல்லது கையிலாவது யாராவது வாங்கி கொண்டால் அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ. 10வது வசனம்: அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக, இது நன்றாக கவனியுங்கள், பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியிலும் கந்தகத்திலும் வாதிக்கப்படுவான். இந்த அக்னியும் கந்தகமும் எங்கே வைக்கப்பட்டிருக்கும் என்றால் நரகத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கும். அப்படி என்றால் அவனுடைய தண்டனை எங்கே நிறைவேற்றப்படுகிறது? தேவ தூதர்கள் முன்னாலும், தூதர்களின் முன்னாலும், மீண்டும் யாரது? ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும். ஆட்டுக்குட்டியானவர் என்றால் யார்? நமக்கு நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்துவானவர். நரகத்தில் அவருடைய முன்னிலையில் தான் அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. நன்றாக கவனியுங்கள், இங்கே ஆண்டவர் நரகத்தில் இருப்பாரா? இருப்பார். அவர் எல்லா இடத்திலும் இருப்பார். இதை நாம் முழுமையாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்கே வலதுபுறமாக இருந்த திருடனிடம் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார்? இன்று நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி முடித்தால் அதற்கு என்ன பொருள் என்று பார்த்தால், என் முன்னிலையில் நான் உனக்காக நீ செய்த பாவங்களுக்காக அதை விலை செலுத்துவதற்காக இந்த சிலுவை மரணம் முடிந்தவுடன் நான் எங்கே போகின்றேன்? பாதாளத்திற்கு போகின்றேன். அங்கே உன் பாவத்தின் சம்பளமாகிய அந்த மரணத்தின் விலையை நான் அங்கே செலுத்த போகின்றேன். உனக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும், இந்த படைப்பிற்கும் நான் அங்கே செலுத்த போகின்றேன் என்பதன் மூலம் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் ஒரே நேரத்தில் எப்பொழுதும் இருப்பவர், சர்வ வல்லமை படைத்தவர். அதே போல அவருக்கு எல்லாம் தெரிந்தவர். எல்லாம் தெரிந்தவர் என்று எப்படி சொல்கின்றோம் என்றால், அவர் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லும் போது இந்த உலகத்திலே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவான அறையப்பட்டிருக்கும் பொழுது அந்த திருடனிடம் பார்த்து சொல்கிறார், இன்று நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய். முன்பே அவருக்கு தெரிந்திருக்கும், எல்லாம் தெரிந்தவர். இந்த உலகத்தில் இருக்கும் போதே அங்கே என்ன நடக்கும் என்பது. ஏனென்றால் அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் அங்கேயும் இருந்தார். இதுதான்
சர்வ வல்லமை படைத்தவர், எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் இருப்பவர், அதே போல எல்லா விஷயங்களையும் எப்பொழுதுமே தெரிந்து வைத்திருப்பவர் அவர்தான். இப்பொழுது முடிந்தது என்ற அந்த ஒரு வார்த்தையை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, தியானித்துக் கொண்டிருக்கிறோமே, இதற்கு என்ன பொருள் என்றால், எல்லாரும் நினைப்பது போல சாதாரணமாக நாம் என்ன பொருள் எடுத்துக்கொண்டோம் என்றால், முன்பே பேசியது போல இயேசு கிறிஸ்துவானவர் நாம் செய்த பாவங்களை எல்லாமே மன்னித்து நம்மை எல்லாமே முடித்துவிட்டு அவர் இந்த உலகத்திலே நமக்கு இனிமேல் எதுவுமே இல்லாமல், நாம் செய்வதற்கு எதுவுமே இல்லாமல் அவர் அந்த வேலையை முடித்து விட்டார், நாம் செய்ய வேண்டிய வேலைகளை முடித்து விட்டார் என்று மேலோட்டமாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதன் பின்பாக ஒரு பெரிய உண்மை அடங்கி இருக்கிறது. என்னவென்று பார்த்தால், இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வரும்போது அவருக்கு நன்றாக தெரியும், அவர் பஸ்கா பலி கடா என்பது தெரியும். பஸ்கா பலி என்பது அவர்தான் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதை தெரிந்தேதான் வந்தார். சிலுவையிலே அறையப்படும் போது அவருக்கு தெரியும், அவர்தான் பஸ்கா பலி என்பது அவருக்கு அங்கே நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர் சிலுவையிலே மரணமாகும் போது அவர் கடைசி பஸ்கா பலியானவர் அவரே. அவர் யார் என்று பார்த்தால், அவரே தகன பலி, அவரே பிரதான ஆசாரியர். இரண்டுமே அவராகத்தான் இருந்தார். மூன்றாவதாக பலிபீடமும் அவர்தான். இந்த பலிபீடத்தை பற்றி பின்பு ஒரு முறை நாம் பார்ப்போம். இப்பொழுது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஜோசபஸ் என்ற ஒரு தேவனை அறிந்தவர், ஒரு பெரியவர், அவர் இப்படியாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், கிறிஸ்து பிறந்ததற்கு அப்புறம், இறந்ததற்கு அப்புறம் எந்த வருடம் என்றால் 65 AD என்பார்கள். கிறிஸ்து பிறந்ததற்கு அப்புறம் 65. கிறிஸ்து பிறந்ததற்கு அப்புறம் 1, 2, 3 எண்ணி கொண்டு வந்தால் 65வது வருடம் அந்த எருசலேம் கோயிலிலே நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அன்று பஸ்கா பண்டிகை நாள். அந்த பஸ்கா பண்டிகை நாளிலே 2,56,000 வெள்ளை கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் அங்கே கொண்டு வரப்பட்டன. அது பலியிட வேண்டும் என்று அன்று பண்டிகை, பஸ்கா பண்டிகை அன்று பலியிட வேண்டும். இந்த பலி சாதாரணமாக காலை 9 மணிக்கு துவங்கும். மதியம் மாலை 3 மணிக்கு உள்ளாகவே இதை முடிக்கப்பட வேண்டும். என்றால் 3 மணிக்கு அங்கே கோயிலிலே என்ன இருக்கும்? ஜெபம் இருக்கும். அதற்கு முன்னாக முடிக்க வேண்டும். இப்பொழுது இங்கே என்ன நடக்கும் என்று பார்த்தால், அந்த பண்டிகை நாள், பஸ்கா பண்டிகை நாள், அந்த பலியிடும் நாளிலே என்ன நடக்கும் என்று பார்த்தால், பிரதான ஆசாரியார் தயாராக இருப்பார். மீதி எல்லாமே தயாராக வைக்கப்பட்டிருக்கும் பலி கொடுப்பதற்காக. சோ இங்க வந்து அந்த ஆட்டுக்கடாவின் இந்த கழுத்தை இப்படியாக அறுத்து விட்டு அந்த ரத்தத்தை பிடிப்பார்கள். பிடித்த அந்த ஆட்டுக்கடாவை அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். இந்த எல்லாம் சேகரிக்கப்பட்ட பின்பு இந்த ரத்தம் பரிசுத்த அந்த பிரதேசத்திற்கும் அதிபரிசுத்த அந்த ஹோலி பிளேஸ் அண்ட் மோஸ்ட் ஹோலி பிளேஸ் இருக்கிறது அல்லவா, இங்கே கொண்டு போய் அந்த சடங்குகள் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நன்றாக கவனித்து பார்த்தால் இது அங்கே நடக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் கடைசி பஸ்கா பலி, தகன பலி என்று சொல்கிறோமே, இது எப்படி என்பதை பார்த்தால் நமக்கு பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், அன்று பண்டிகை, பஸ்கா பண்டிகையின் இறுதி நாள் அன்று பிரதான ஆசாரியார், இது ஒரு வழக்கம், அங்கே இஸ்ரவேலிலே இது ஒரு வழக்கம். பிரதான ஆசாரியார் எல்லா பலிக்கடா எல்லாம் ஆனதுக்கு அப்புறம், எல்லாருடைய பலியும் கொடுத்ததுக்கு அப்புறம் இறுதியாக இவரை சுத்தப்படுத்தி கொண்டு அந்த தேசத்திற்காக பலியை கொடுப்பார். அந்த பலியை கொடுக்கும் பொழுது இவர் அந்த பலியை எடுத்துக்கொண்டு நகரத்தில் வலம் வருவார். நகரத்தில் வலம் வரும்போது அந்த நகரத்திலே இருக்கின்ற, எருசலேம் நகரத்தில் இருக்கின்ற அந்த மக்கள் தெருக்களுக்கு, சாலைகளிலே வந்து அவர்கள் இந்த பனை ஓலை, பணம் கீட்டிருக்கிறதே, அதை வைத்து எல்லாருமே அவர்கள் இது வழக்கமான முறை. இப்படியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அன்று என்ன செய்கிறார்? ஏனென்றால் அவர் எருசலேம் பட்டணத்திலே ஒரு கழுதை குட்டியின் மேலே ஏறி அவர் அங்கே அதே சபைக்கு வருகிறார். மக்கள் எல்லோரும் திரும்பி இவருக்கு
பிரதான ஆசாரியாருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பழக்கத்தை இயேசு கிறிஸ்துவானவருக்கு கொடுத்தார். இப்பொழுது புரிகிறதா இயேசு கிறிஸ்துவானவர் கடைசி பஸ்கா பலியானவர் என்பது. இப்பொழுது நாம் என்ன யோசிக்க வேண்டும் என்றால், நன்றாக யோசித்து பாருங்கள். பிரதான ஆசாரியார் இந்த கடைசி பலியை கொடுக்கும் பொழுது, எருசலேம் கோயிலிலே கடைசி பலியை கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? எல்லா பலியும் முடிந்ததுக்கு அப்புறம் அவர் பலியை கொடுத்து விட்டு அவர் கொண்டு வந்த அந்த பலியை கொடுத்து விட்டு இறுதியாக ஒரு அடி பின்னால் அடி எடுத்து வைத்து கைகளை இப்படி வைத்துக் கொண்டு அவர் சொல்வது, இன்று இதுதான் கடைசி பலி என்று சொல்லுவார். பஸ்கா பண்டிகையின் இறுதி நாளிலே மாலை 3 மணிக்கு முன்பாக இது முடிய வேண்டும், இதுதான் கடைசி பலி என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது அன்று அப்படி நடந்தது. ஆனால் அதே சமயம் நமக்கு பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, அதே சமயம் அங்கே கல்வரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவானவர், இங்கே கோயிலிலே இந்த கடைசி பலி முடிந்தது. அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், எல்லாம் முடிந்தது என்றார். அவருடைய உயிரை விடும்போது அவர் என்ன சொல்கிறார்? முடிந்தது என்றார். அந்த முடிந்தது என்பதற்கு என்ன பொருள் என்றால், இன்று மட்டுமல்ல, அன்று அவர் இறப்பதற்கு முன் யாரெல்லாம் பிறந்து வளர்ந்து தேவனை அறிந்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும், அவர் பிறந்து வளர்ந்து அந்த காலகட்டத்திலே யாரெல்லாம் பிறந்து வளர்ந்து இருக்கின்றார்களோ அவர்கள் செய்த பாவங்கள், அவர்கள் செய்த அக்கிரமங்கள், அவர்கள் செய்த தப்புகள், தவறுகள் எல்லாவற்றுக்கும் அவர் சிலுவையிலே அறையப்பட்டு இறந்த பின், அதற்கு பின்பு பிறந்து வளர்ந்து இனிமேல் இறக்க போகின்ற இந்த உலகத்திலே படைப்பில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும், இந்த படைப்புக்கும் சேர்த்து இதுதான் கடைசி பலி, இந்த பலி முடிந்தது என்பதுதான் அந்த முடிந்தது என்பதற்கு பொருள். இப்பொழுது இதை நாம் புரிந்து கொண்டால், தேவனானவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வந்த வேலையை, இந்த படைப்பிற்காக செய்ய வேண்டியதை, சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை வாங்கி தர வேண்டிய இந்த வேலையை அவர் செம்மையாக செய்து விட்டார். ஆனால் அவர் செய்த அந்த வேலையின் மேலே நாம் யாரெல்லாம் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோமோ, நாம் விசுவாசத்தை வைக்கும் போது அது நமக்கு கிடைக்கிறது, அந்த ரட்சணை நமக்கு கிடைக்கிறது. சிறிதளவும் கடுகளவும் சந்தேகம் இல்லாமல் அந்த ரட்சணையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சிலுவை மரணத்தின் மேலே விசுவாசத்தை வைத்து நாம் அந்த ரட்சணையை, அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த முடிந்தது. ஏனென்றால் இதற்கு மேல் தேவனை அறிந்தவர்கள் தவறு செய்தார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். தேவனால் முடிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தேவ பிள்ளைகளாகிய நாம் துவங்க வேண்டுமா? பதில் உங்கள் கையில். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.